அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இன்று செய்யும் ஒரு சிறிய நற்செயல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் உங்கள் கபரில் தொடர்ந்து நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் அமல்களின் தராசு கனத்து கொண்டே இருக்கலாம். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் நன்மை கிடைக்கும் சில அமல்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். இன்று அந்த அமல்களையும் அவற்றை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தலாம் என்பதையும் ஆதாரங்களுடன் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்களும் முழுமையாக பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மை சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். சூரா ஆலு இம்ரான்ல 3வது அத்தியாயத்தில் 185வது வசனமாக இடம்பெயர்கிறது. இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது. ஆனால் மரணத்திற்கு பிறகும் நம் அமல்கள் தொடர வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அதற்கான வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் நிற்கின்றன, ஆனால் 3 விஷயங்களை தவிர. முதலாவது, தொடர்ந்து பயன் தரும் தர்மம், சதக்கத்துல் ஜாரியா. 2வது, மக்களுக்கு பயன் தரும் கல்வி. 3வது, அவனுக்காக துஆ செய்யும் நல்ல பிள்ளைகள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 1631வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் முதலாவது அமல் பயனுள்ள கல்வி. இன்று நீங்கள் ஒருவருக்கு ஒரு துஆ, ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் அவர் அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கும் நன்மை எழுதப்படும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நேர் வழிக்கு அழைக்கின்றாரோ அவரை பின்பற்றியவர்களின் நன்மையை போன்ற நன்மை அவருக்கும் கிடைக்கும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 2674வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால்தான் நாம் ஒரு நல்ல இஸ்லாமிய வீடியோவை பகிர்வதும், ஒரு குழந்தைக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுப்பதும், ஒரு துஆவை கற்றுக் கொடுப்பதும் அனைத்தும் மிகப்பெரிய முதலீடு. அல்லாஹ் நம்முடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க இந்த துஆவை நாம் ஓதி வருவோம். ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவனே எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக. சூரா த்வாஹா 20வது அத்தியாயத்தில் 114வது வசனமாக இடம்பெயர்கிறது. சுப்ஹானல்லாஹ். 2வது அமல் நல்ல பிள்ளைகள். நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆன், தொழுகை, நல்ல ஒழுக்கம், அல்லாஹ்வின் பயம் இவற்றை கற்றுக் கொடுத்தால் நாம் மரணித்த பிறகும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு துஆவும் நமக்கு நன்மையாக மாறும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனின் அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்த்தப்படும். அவர் இது எப்படி என்று கேட்பார். அப்போது உங்கள் பிள்ளை உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியதால் என்று கூறப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 10611வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிஞர்கள் தரப்பில் இதை ஹசன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுக்கு நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பிறகும் பெற்றோர்களுக்காக நம்ம துஆ செய்யணும். உயிரோடு இருக்கும் பொழுதும் நம்ம அவர்களுக்காக துஆ செய்யணும், மரணத்த பிறகும் கூடுதலாக அவர்களுக்காக துஆ செய்யணும் என்பதை நாம் தான் அவர்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். பெற்றோர்களுக்கான குர்ஆனுடைய துஆ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இதனுடைய பொருள், என் இறைவனே அவர்கள் என்னை சிறு வயதில் வளர்த்தது போல் அவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ 17வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக இடம்பெயர்கிறது. சிறு பிள்ளைகளிலிருந்தே இந்த துஆவை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய துஆ மறுமையில் நமக்கான முதலீடாக, சேமிப்பாக அமைகின்றது. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக 3வது அமல் குர்ஆன் வழங்குதல். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் ஒரு குர்ஆன் பிரதியை அன்பளிப்பாக வழங்கினால் அவர் அதை படிக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை பெறுவார். அந்த நன்மையில் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஏனெனில் நீங்கள் அந்த நன்மைக்கு காரணமாக இருந்தீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அதை செய்தவரின் நன்மையை போன்ற நன்மை அவருக்கும் உண்டு. முஸ்லிம் கிதாபில் 1893வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு குர்ஆன் வழங்கலாம், ஒரு மதரசாவிற்கு குர்ஆன் வழங்கலாம், புதிய முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வாங்கி கொடுக்கலாம், தமிழ் அர்த்தத்துடன் கூடிய குர்ஆனையும் வழங்கலாம். இவை அனைத்தும் மக்களுக்கு பயனளிக்கும், அறிவை பரப்பும் வழிகளாகும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் நன்மையை சேகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 17வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இதனுடைய பொருள்,
இந்த குர்ஆன் மிக நேரான வழிக்கு வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். 4வது அமல், மஸ்ஜித் கட்டுவதில் பங்களிப்பு. அதாவது ஒரு பள்ளிவாசல் கட்ட முழு செலவையும் ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு செங்கல், ஒரு சிமெண்ட் மூட்டை, ஒரு விசிறி, ஒரு குர்ஆன், ஒரு தொழுகை விரிப்பு, இது போன்ற சிறிய உதவியும் அல்லாஹ்விடம் பெரியதாகும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, யார் அல்லாஹ்விற்காக ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறாரோ அதை போன்ற ஒரு வீட்டை அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் கட்டுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரில 450வது ஹதீஸாகவும் முஸ்லிம் கிதாபில் 533வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மஸ்ஜிதில் தொழப்படும் ஒவ்வொரு தொழுகையும், ஓதப்படும் ஒவ்வொரு குர்ஆன் வசனமும், செய்யப்படும் ஒவ்வொரு திக்ரும் உங்கள் நன்மை தராசில் சேரலாம். இன்ஷா அல்லாஹ், நீங்கள் அதற்கு காரணமாக இருந்தால். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தண்ணீர் வழங்குதல். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் மிக சிறந்த தர்மங்களில் ஒன்று தண்ணீர் வழங்குவதாகும். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எந்த தர்மம் சிறந்தது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், தண்ணீர் வழங்குவது. இந்த ஹதீஸ் அபுதாவுது கிதாபில் 1681வது ஹதீஸாக ஹசனாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கிணறு, ஒரு குடிநீர் தொட்டி, ஒரு பள்ளிவாசலில் தண்ணீர் வசதி, ஒரு மருத்துவமனையில் குடிநீர், இவை அனைத்தும் தொடர்ந்து நன்மை தரக்கூடிய செயல்களாகும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றின ஒரு குர்ஆன் வசனம் 21வது அத்தியாயத்தில் 30வது வசனம், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின். ஒவ்வொரு உயிருள்ள பொருளையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த அமல், 6வது அமல், மரம் நடுதல். தொடர்ந்து நன்மை தரக்கூடிய தர்மமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இன்று நாம் ஒரு மரத்தை நட்டுவிட்டு நாளை மறந்துவிடலாம். ஆனால் அல்லாஹ் அதை மறக்க மாட்டான். அந்த மரத்தின் நிழலில் ஒருவர் ஓய்வெடுத்தாலும் சரி, அதன் கனியை ஒரு மனிதன் சாப்பிட்டாலும், ஒரு பறவை உண்டாலும், ஒரு விலங்கு உண்டாலும், அது அனைத்தும் நமக்கு சதக்காவாக எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டாலோ அல்லது விதை விதைத்தாலோ அதிலிருந்து ஒரு மனிதனோ பறவையோ விலங்கோ உண்டால் அது அவருக்கு சதக்காவாகும். இந்த ஹதீஸ் புகாரி 2320 மற்றும் முஸ்லிம் கிதாபில் 1552வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் மக்களுக்கு பயன் தருவதும் இஸ்லாம் ஊக்குவிக்கும் உயர்ந்த செயல்களாகும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 7வது அமல், சதகத்துல் ஜாரியா, தொடரும் நன்மை. சதகத்துல் ஜாரியா என்பது ஒரு குறிப்பிட்ட செயலின் பெயர் கிடையாது. தொடர்ந்து மக்களுக்கு பயன் தரும் எந்த ஹலாலான நற்செயலும் சதகத்துல் ஜாரியாவாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு கிணறு அமைக்கிறது, பள்ளிவாசல் கட்ட உதவுதல், குர்ஆன் வழங்குதல், இஸ்லாமிய நூல்கள் வழங்குதல், மதரசாவிற்கு உதவுதல், அறிவை, அதாவது தாம் பெற்ற அறிவை, கல்வியை பரப்புதல், ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுதல். இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் இவை அனைத்தும் நமக்கு தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயமாக அமைகின்றன. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவு செய்பவரின் உதாரணம் ஒரு விதை 7 கதிர்களை முளைக்கச் செய்வதை போன்றது. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் இருக்கும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் 261வது வசனமாக இடம்பெயர்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நம்மை நாமே சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டால் நமக்காக தொடர்ந்து நன்மை தரும் ஒரு அமலாவது இருக்கிறதா? ஒரு குழந்தைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்து இருக்கிறோமா? ஒரு குர்ஆன் வழங்கி இருக்கிறோமா? ஒரு மரம் நட்டிருக்கிறோமா? ஒரு மஸ்ஜிதிற்கு சிறிய உதவியாவது செய்திருக்கிறோமா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கே கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் பெற்றோர் அல்லது குடும்பத்தினர் பெயரில் நீங்கள் ஏதேனும் சதகத்துல் ஜாரியா செய்திருக்கிறீர்களா என்பதை கமெண்டில் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நாம் இந்த உலகிற்கு வந்தது நிரந்தரமாக வாழ கிடையாது. ஒரு நாள் நாமும் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம். அன்று நம்முடைய பணம், நம்முடைய வீடு, பதவி, புகழ் எதுவும் நம்முடன் வரப்போகிறது கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். நம்முடன் வருவது அல்லாஹ்வுக்காக நாம் செய்த நல்ல செயல்கள் மட்டுமே. அதனால்தான் இன்றே ஒரு சதகத்துல் ஜாரியாவை தொடங்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை. அல்லாஹ்விடம் அது மிக பெரியதாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் செய்யக்கூடிய சில சதகத்துல் ஜாரியாவுடைய யோசனைகளை நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு ஒரு குர்ஆன் வாங்கி பள்ளிவாசலுக்கு வழங்குங்கள் இன்ஷா அல்லாஹ்.
ஒரு ஏழை மாணவரின் கல்விக்கு உதவுங்கள், ஒரு மரக்கன்றை நட்டு பராமரியுங்கள், ஒரு குழந்தைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுங்கள், ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை அன்பளிப்பாக வழங்குங்கள், ஒரு பயனுள்ள இஸ்லாமிய வீடியோவை மற்றவர்களுடன் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ். சிறிய செயலாக இருந்தாலும் அது தொடர்ந்து நன்மை தருமானால் அது மிகப்பெரிய முதலீடாக மாறலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே அனைத்தையும் செவி ஏற்பவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவாய். எங்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் மிக்க கருணையுள்ளவனும் ஆவாய். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒருவராவது இந்த அமல்களில் ஒன்றை செய்ய இந்த வீடியோ காரணமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும். கமெண்டில் ஒரு விஷயத்தை மட்டும் எழுதுங்கள். இன்று முதல் நான் செய்ய போகும் சதகத்துல் ஜாரியா என்ன என்பதை. உங்கள் பதில் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக அமையலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரணத்திற்கு பிறகும் தொடரும் நற்செயல்களை செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.